السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தன்னுடைய வழிமுறை என்று சொன்னார்களோ, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லே சொல்கிறார்கள் என்றால், அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. கல்யாணம் முடிக்கிறது என்பது, நிக்காஹ செய்கிறது என்பது என்னுடைய வழிமுறை என்கிறாங்க ரசூலுல்லாஹ். கல்யாணம் செய்கிற இந்த வழிமுறையை யார் காரணம் இல்லாமல் வெறுக்கிறார்களோ, ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர் சொல்கிறார் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்கிறார். எந்த காரணமும் இல்லாமல் கல்யாணத்தை பற்றியான ஒரு வெறுப்பு வருமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. கல்யாணம் வானான்னு சொல்கிறவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் கல்யாணம் முடிக்கிறது என்பது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவசரப்படுத்த சொன்னார்கள் என்றால், வாலிபர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் அப்படின்றாங்க. அப்போ சக்தி என்று வர்ற நேரத்தில் அதுக்குரிய அர்த்தம் என்ன? அது உடல் ரீதியான சக்தியாக இருக்கணும், அதே மாதிரி சம்பாதிக்கிற ஒரு கட்ஸொண்டு இருக்கணும், அதே மாதிரி அமானிதமாக நாங்கள் ஒரு பெண்ணை பொறுப்பெடுத்து என்னுடைய மனைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அமானிதமாக பொறுப்பெடுத்தால் அந்த பெண்ணுக்கு நாங்கள் சாப்பிட கொடுக்கறது, அந்த பெண்ணுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கறது, உடுப்பு வாங்கி கொடுக்கறது, நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுக்கறது, அந்த பெண்ணுடைய பாதுகாப்புக்கு முழுமையாக பொறுப்பாக இருக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் அந்த சக்தி என்றதுக்குள்ள வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாலிபர்களில் யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அப்படி நீங்கள் அவசரமாக முடிக்கிறது என்பது ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், கண் பார்வையை தாழ்த்தி கொள்வதற்கு, அதே மாதிரி மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நேரம் வந்தால் அவசரமாக திருமணம் முடிப்பது அது உதவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இன்றைய தினம் எங்களுடைய சகோதரருக்கு இந்த நிக்காஹ் நடைபெற போகிறது. எனவே இந்த இடத்துல நாங்கள் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். கல்யாணத்தில் ஒன்று சேர போகிற மணமகன் அவருக்கும், அதே போன்று மணமகனுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, அதே போன்று மணமகனுடைய குடும்பத்தார்களும் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா சொந்தக்காரர்களும் கூடி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் இந்த கல்யாணத்தை பற்றி என்ன சொல்லுது, நாங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் இந்த இன்றைய தினம் ஒன்று சேரக்கூடிய இந்த ஜோடியுடைய விஷயத்துல, இந்த மணமகளோட விஷயத்துல இரண்டு குடும்பத்தார்கள் எப்படி நடந்து கொள்ளும், இவங்களை எப்படி விஷ் பண்றது, இதன் ஆக முக்கியம். இப்போ நாங்கள் கல்யாணம் வரக்குள்ளே நான் சாப்பாட்டை பொறுப்பெடுக்கிறேன், நான் உடுப்பை பொறுப்பெடுக்கிறேன், நான் ஹோலை பொறுப்பெடுக்கிறேன், எல்லாரும் வருவாங்க. இந்த ஹெல்ப் கட்டாயம் நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் ஒன்று சேருகிற மணமகனுக்கு, அதே மாதிரி திருமணத்தில் ஒன்று சேருகின்ற மணமகளுக்கு ஓதுறதுக்கு துஆவை சொன்னாங்க. இந்த துஆவை நாங்கள் ஓதுறது தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய ஒரு கிஃப்ட். அது அந்த புதுசாக சேர்ற அந்த ஜோடிக்கு நாங்கள் அவங்கள சந்திச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துஆவை ஓதி அவங்கள விஷ் பண்ணுறது தான் நாங்கள் கொடுக்குற கோடியும் பெருமதியான, கோடியை விட தாண்டின ஒரு கிஃப்ட் அதுதான். எனவே நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம், நிக்காஹ் முடிஞ்சதுக்கு போகிறோம் அவங்களுக்கு அந்த துஆ ஓதணும். என்ன துஆ அது? பெரிய அளவுக்கு பெரிய ஒரு துஆ அல்ல. ரெண்டு ஹதீஸ் வருது. அதில் ஒரு ஹதீஸ்ல பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், வ பாரக அலைக, ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்யட்டும், வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைரின், கணவன் மனைவி உங்க ரெண்டு பேரையும் துனியா, அதாவது நீங்க வாழ்ந்து முடியும் வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்க்கட்டும். எவ்வளவு அருமையான துஆன்னு பாருங்க. கல்யாணம் முடிச்சு முடிகிறதோட, நிக்காஹ முடிகிறதோட ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பார்த்து ஓத சொல்ற துஆன்னா பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும், உங்க ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்க்கட்டும். அப்ப இது அருமையான துஆ. இன்னொரு ஹதீஸ்ல வருது, வெறுமனே பாரக்கல்லாஹு லக, சிம்பிளான வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அந்த பரக்கத்துக்குரிய அர்த்தத்தை நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பொருளாதாரத்துல பரக்கத் வருது, குடும்பத்துல பரக்கத் வருது, புள்ள குட்டியில பரக்கத் வருது, அதே மாதிரி நிம்மதி சந்தோஷமாக வாழ்றதுல பரக்கத் கிடைக்கும், தங்குற இடத்துல பரக்கத் கிடைக்கும், போற இடங்கள்ல பரக்கத் கிடைக்கும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்துல பரக்கத் வரட்டும் அப்படின்னு துஆ காட்டி தரல. உங்களோட வாழ்க்கையில அந்த ரெண்டு பேரும் வாழ்றதுல ஒன்றுக்கன்னு குறிப்பிட்டு பரக்கத்தை காட்டி தரல. பொதுவாகத்தான் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்றால் நீங்க எதையெல்லாம் நல்ல விஷயம் எதிர்பார்க்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு போற தேவைன்னு எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாத்திலையும் அல்லாஹு தாலா
பரக்கத்தை வைக்கிறான். அந்த பரக்கத்தை கொடுக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இங்க இருக்கிற நாங்க தான். இப்ப நாங்க தானே அவரை விஷ் பண்ணணும், நாங்க தானே அவருக்கு பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும் என்பதை நாங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்ததாக திருமணம் என்று வருகிற நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, கணவன் அதாவது சேருகின்ற மணமகனை பார்த்து சொல்றான், வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. நீங்க கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் முடிக்கிற நேரத்துல நீங்க எந்த பெண்ணை முடிக்க போறீங்களோ, எந்த பொண்ணை நீங்க கூட அதாவது மனைவியாக ஏற்றுக்கொள்ள போகிறீங்களோ சும்மா முடிக்க வேணாம். அந்த பெண்ணுக்கு மஹர கொடுத்து முடிங்கன்றா. வஆத்துன் நிஸா, பொம்பளைக்கு நாங்க கொடுக்கணும். பெண் வீட்டுல வைத்து ஆம்பளைகள் போறதுக்கு முன்னால எங்களுக்கு ஊடு தாங்க, காணி தாங்க, பைக் தாங்க, சம்பாதிக்கிறது சல்லி தாங்கன்னு கேட்கறதல்ல. இஸ்லாம் சொல்லுது முடிக்கிற மணமகன் என்ன தெரியுமா செய்யணும், அந்த முடிக்கிற பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும், மகனை கொடுக்கணும். மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு பாக்குறோம் இந்த மஜ்லிஸ்ல கிட்டத்தட்ட 2,81,500 ரூபாய் பெறுமதியான தங்க நகையை மகனாக கொடுக்கிறார். அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் சம்பாதிச்சு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஃபாலோ பண்ற அடிப்படையில அல்லாஹ் தெளிவாக ஒரு கட்டளையாக போடுறான், முடிக்கிற நேரத்துல நீங்க பொம்பளைக்கு கொடுத்து முடிங்கன்றான். வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா. அந்த அடிப்படையில பெரிய ஒரு தொகை அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் சம்பாதிச்சு இந்த தொகையை மகராக கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒன்று. அடுத்ததாக சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும் நிக்காஹ் மஜ்லிஸுக்கு பிறகு அடுத்தது நாங்க செய்ய வேண்டிய வேலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டுறாங்கண்டா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு கொஞ்ச நாள்ல திருமணம் முடிச்சிட்டு வராங்க. அவரை பார்த்ததோட விளங்குது இவர் திருமணம் முடிச்சிருக்கிறார். நபிகள் கேட்கிறாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அவர் ஓன்றார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, எத்தனை சவன் சாப்பாடு கொடுத்தீங்க, கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லல, கல்யாணம் எந்த ஹோல்ல நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது ஒன்றும் கேட்கல. கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கம் சுக்தலா, முடிச்சிட்டீங்களா, மனைவிக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நவாத்தம் மின் தஹபின் யா ரசூலல்லாஹ், அந்த பேரிச்சம்பள விதை அளவு சைஸுக்கு தங்கத்தை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சேன்டா. அப்ப முதலாவது சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நபிகளார் அதுக்கு பிறகு சொல்றாங்க, அப்படியா மகர் கொடுத்து முடிச்சிட்டீங்களா, அவுலின் வலோ பிஷாத்தின், இப்போ ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுத்துருங்கன்றான். நிக்காக முடிஞ்சு மகரும் கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும், அவர் ரசூலுல்லாஹ் ஆக குறைஞ்ச மினிமம் சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்தாவது என்ன செஞ்சு வலிமா கொடுத்துருங்கன்றான். எனவே இதுவும் வலிமா என்பது மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா, கல்யாணத்தோடு சம்பந்தப்படுது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். என்னென்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கல்யாணம் முடிக்கிற விஷயத்தை பற்றி சொல்ற நேரத்தில் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய சொத்துக்காக முடிப்பாங்க, அந்த பெண்ணுடைய அழகுக்காக முடிப்பாங்க, அந்த பெண் வளர்ந்து வந்த அந்த குடும்பத்துடைய கௌரவத்துக்காக முடிப்பார்கள், அந்த பெண்ணுடைய மார்க்கத்துக்காக முடிப்பாங்க. அந்த முடிக்க போற பொம்பளை டைமுக்கு தொழுவுறா, உம்மா வாப்பா மதிக்கிறா, குடும்பத்துல மூத்தவங்களை மதிச்சு நடக்கிறா, நல்ல முறையில படிச்சிருக்கிறா, எதையும் நல்ல திங்க் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, நல்ல அகலாக்குகள் நல்ல பண்பாடுகள் அந்த பெண்ணிடம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறேன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க சர்டிபிகேட் என்ன தெரியுமா, யார் ஒரு பெண்ணை மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக தேர்ந்தெடுத்து திருமணம் முடிக்க போறாங்களோ, திருமணம் முடிக்கிறாங்களோ, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், தரிபத்தியதாக உங்களோட ஃபியூச்சர்ல உங்களுக்கு வெற்றி இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீங்க செலக்ட் பண்ணி டைமுக்கு தொழுற பொம்பளைய பார்த்து, உம்மா வாப்பா மதிக்கிற பொம்பளைய பார்த்து, பெரியவங்களை மதிக்கிறவங்களை பார்த்து, நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய பெண்ணை பார்த்து முடிக்கிறீங்களோ, ஃபியூச்சர்ல உங்களுக்கு வெற்றி இருப்பதாக சொன்னார். எனவே நாங்க இந்த இடத்துல உண்மையிலே பார்க்கிறோம், நல்ல ஒரு சாய்ஸ் நடந்திருக்குது, மாஷா அல்லாஹ் நல்ல திறன்பட சாய்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் நல்ல முறையில் வாழணும் என்று பிரார்த்திக்கின்ற கடமை எங்கட எல்லாருக்கும் இருக்குது. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை சொல்றோம். இப்ப இந்த இடத்துல 2 குடும்பத்தார்களும் இருக்கிறீங்க, மணமகண்ட குடும்பத்தார்களும் இருக்கிறீங்க, மணமகண்ட குடும்பத்தார்களும் இருக்கிறீங்க. 2 குடும்பத்தார்களும் ஒரு விஷயத்தை விளங்கணும் என்ன தெரியுமா, மணமகண்ட வீட்டுல மாப்பிள்ளை சைட்ல விளங்கிக்கொள்ளணும், எங்கட வீட்டுக்கு மாஷா அல்லாஹ் இன்னொரு புள்ள எக்ஸ்ட்ரா வரப்போற, அவ்வளவுதான். இன்றையிலிருந்து எங்களோட சொந்த புள்ள மாதிரி எங்களுக்கு 3 புள்ள இருக்குதா, 4 புள்ள இருக்குதா, 4ஓட 5ஆக 3ஓட 4ஆக எங்களோட வீட்டுக்கு ஒரு பொம்பளை புள்ள புதுசா வரப்போறான். இப்ப நாங்க சமூகத்தில் எப்படி நினைக்கிறது, இது மகன், இது மருமகன், இது மகள், இது மருமகள், பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் பார்க்கிற விஷயம் இருக்குது. நாங்க எங்களோட புள்ளைக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படி நாங்க நொந்து போவோமோ, புள்ளைய பார்க்கிற விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ, அதே மாதிரி எங்கட வீட்டை நம்பி, எங்கட மகனை நம்பி இன்னொரு பெண் எங்க வீட்டுக்குள்ள வாராண்டா, அதுவும் எங்கட மகள் மாதிரி தான். அப்படி பார்க்கணும், எங்கட வீட்டுக்கு புதுசா ஒரு பொம்பளை புள்ள வரப்போறான், இதை அவங்க அப்படி வெல்கம் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி பொம்பளை சைட்ல பெண் வீட்டார்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா, இன்றைய நிக்காஹில் இருந்து எங்கட குடும்பத்துக்கு புதிய ஒரு ஆள் சேர போறாரு,
எங்க வீட்டுக்கு வந்து 4வது 5வது ஒரு ஆம்பளை புள்ள வரப்போறாரு. அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும், அந்த பெண்ணுடைய மாமாமார்கள், அந்த பெண்ணுடைய சாச்சாமார்கள், அந்த பெண்ணுடைய பெரியப்பமார்கள் பார்க்கணும். எங்க குடும்பத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்துட்டார், மாஷா அல்லாஹ். அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுக்குறது, அவருக்கு கொடுக்குற கண்ணியத்தை கொடுக்குறது. அப்ப நீங்க ரெஸ்பெக்டை கொடுத்தீங்கன்னா தான் அந்த புதுசாக வாரவரும் மாமான்னு மதிப்பார், சாச்சான்னு மதிப்பாரு. குடும்பத்தில் ஒருத்தராக அவரும் என்ன செய்வார், தன்னை சொந்த வேலைகளை எப்படி இறங்கி இந்த வீட்டுல செஞ்சு கொண்டிருந்தாரோ அதே மாதிரி பெண் வீட்டில் வந்து கூட அந்த பெண்ணுடைய தாத்த தங்கச்சிமார் இருக்கலாம், பெண்ணுடைய நாணமாராக இருக்கலாம், பெண்ணுடைய வாப்பாவாக இருக்கலாம், சொந்த வாப்பா மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அப்ப இந்த பொண்டிங் கொண்டு வரணும். குர்ஆன் நல்லா சொல்றாங்க, மீசாக்கன் கலிதான். யாருக்கோ பிறந்த ஒரு ஆணும் யாருக்கோ பிறந்த ஒரு பெண்ணும் திருமண உறவால ஒன்று சேர்றாங்க, சேர்ந்தால் அந்த ஒப்பந்தத்தை கலட்ட இயலாது. மீசாக்கன் கலிதான கட்டுமையான ஒரு ஒப்பந்தம். நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது, நிக்காஹ் மஜ்லிஸ் நடக்குது, அடுத்த நாள் 2 பேரும் ஒன்று சேர்றாங்க, சேர்ந்து முடிஞ்சு பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் அவங்கள கலட்ட இயலாம். அவ்வளோ ஒரு பொண்டொன்று வந்தாச்சு. இந்த பொண்டை யார் உருவாக்குறது? இது கொடுக்கறது, இந்த மனசை கொடுக்கறது அல்லாஹ். அல்லாஹ் 2 பேர் உள்ளத்தும் கொடுப்பா. இப்ப நீங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகியாச்சு, நீங்க வந்து இது நல்ல முறையில சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் மதிப்பை கொடுக்குறான், நாங்களும் துவா செய்றோம். எனவே 2 குடும்பத்தார்களும் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்யாத வரைக்கும், இஸ்லாமிய வரம்புகளுக்கு மணமகனோ மாறி போகாத வரைக்கும் அவங்களோட பாட்டுக்கு அவங்கள வாழ விடுங்க. தாக முக்கியம். 2 பேரும் முடிக்கிறாங்களா, 2 பேரும் நல்ல வயசு வந்து முடிக்கிறாங்க, மாஷாஅல்லாஹ் 2 பேரும் படிச்சிருக்கிறாங்க, நல்ல தாவாவோட மஸ்ஜிதோட தொடர்பான குடும்பத்துல வந்து முடிக்கிறீங்க. உண்மையில சொல்ல போனா வாலிப வயசுல எல்லா விதமான மார்க்க விஷயங்களுக்கும் முன் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த ஃபேமிலி நான் அறிஞ்ச வகையில். அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ். அது இப்படி ஒரு இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது. அதே மாதிரி இவங்களும் சாய்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை. அப்ப 2 பேரும் சரியான பொருத்தத்தை செலக்ட் பண்ணி இருக்கிற நேரத்துல நாங்க குடும்பத்தார்கள் விளைவிக்கணும் தெரியுமா? இவங்க 2 பேரும் அவங்களோட பாட்டுக்கு வாழ விடணும். அட்வைஸ் பண்ற நேரத்துல கண்ணியமான முறையில, சந்தோஷமான முறையில, மனசு நோகாத முறையில நீங்க போற ட்ரெக் கொஞ்சம் பிழையாக இருக்குது, இப்படி போங்க. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் காட்டி தந்திருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன் இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு இப்படித்தான் சொல்லணுமே தவிர இல்ல நீங்க இப்படி போனீங்கன்னா ஊர் மக்கள் ஏதோ நினைச்சிருவாங்க, அப்படி செஞ்சா சாட்சிக்கு அப்செட் ஆகும், இப்படி செஞ்சா பெரியமாக்கு அப்செட் ஆகும், ஒவ்வொன்றையும் சொல்லி இவங்களை வாழ விடுறது இல்லை. இது ஆகப்பெரிய பிழை. குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய பிரதானமான பிழை என்ன தெரியுமா? சாதாரணமான உலகத்தில் உள்ள காரணங்களை சொல்லி இவங்களை 2 பேரும் கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வாரண்டா அது குடுறது இல்ல, ஒரு பார்க்குக்கு போயிட்டு வாரண்டா அது குடுறது இல்ல, ஒரு ட்ரிப் ஒன்று போறதுக்கு அது குடுறது இல்ல, 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வாரண்டா அது குடுறது இல்ல. இப்படி பல தடைகள் வருது. இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை செய்கிற நேரத்தில் 2 குடும்பத்தார்களும் சேர்ந்தோ அல்லது 2 குடும்பத்துல யாராவது ஒரு குடும்பத்தார்களோ சேர்ந்து தடை போடுற நேரத்தை அவங்க பார்ப்பாங்க, என்னடா இது எங்களை வாழ விடுறாங்க, இல்ல எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்படின்டுவாங்க. எனவே நான் ஒரு முக்கியமான ஒரு பேசிக்க சொல்றேன், இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்யாத வரைக்கும், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண் செய்யாத வரைக்கும் அவங்கள பாட்டுல விடுங்க. எங்க பிழை நடக்குதோ அப்ப ஸ்டாப் பண்ணி நல்ல முறையில் அட்வைஸ் பண்ணி அவங்கள வாழ்த்திட்டு அவங்க இந்த இடத்துக்கு புதுசா வராங்க. அதே நேரத்தில் கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்றேன், குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்க சப்போர்ட்டை கொடுத்தா தான் அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. சின்ன தவறுகள் காண்ற நேரத்தில் நாங்கள் பின்னுக்கால கதைக்கிறது இல்லை, அவங்கள சந்திச்சு இப்படி ஒரு விஷயத்தை கண்டேன், இது குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, நீங்க இந்த ட்ரெக்ல போகும், நல்லா இருக்கும். இதுதான் குடும்பத்துக்கு தேவை. அப்ப நிக்காஹ் மஜ்லிஸ்ல நாங்க பயான் பண்றது சும்மா டைமை போக்குறதுக்கு இல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் விளங்கணும் கல்யாணம் என்ன, இந்த ஒப்பந்தம் என்னன்னு விளங்கும். அடுத்ததாக சகோதரர்களே, இறுதியாக சொல்றேன், இந்த இடத்துல நடக்க போறது மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை சுமக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு பெண்ணை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அந்த பெண்ணுடைய எல்லா பொறுப்பும் இதுவரைக்கும் வாப்பாட பேர்ல இருந்துச்சு. அந்த பெண்ணுடைய பொறுப்பெல்லாம் அந்த பெண்ணை பெற்றெடுத்த வழிதார வாப்பாட்டு தான் இருந்துச்சு. எப்ப நிக்காஹ் மஜ்லிஸ் முடிஞ்சு நான் உங்களோட மகளை பொறுப்பெடுத்து விட்டேன் என்று சொல்றாரோ அந்த நிமிஷத்திலிருந்து அந்த வாப்பாக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பொறுப்பையும் இந்த மணமகன் பொறுப்பெடுக்கிறார். இது சாதாரண ஒரு அமானிதம் அல்ல, அவர் அல்லாஹ்வை பயந்து எடுக்கிற பொறுப்பு அது. அப்ப இந்த பொறுப்பு எடுத்த உடனே அவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். எடுக்கிற பொறுப்பை அமானித மோசடி இல்லாமல் சரியான முறையில அந்த பெண்ணுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து அந்த பெண்ணை கண்ணியமான முறையில் நடத்தி அவருக்குரிய பாதுகாப்பை கொடுத்து இஸ்லாம் எதெல்லாம் பெண் விஷயத்துல சொல்லுதோ அதெல்லாம் செய்யறதுக்கு. எனவே அந்த அமானிதத்தை இன்றைய தினம் பொறுப்பெடுக்கிறவர் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டால், நீங்க அல்லாஹ்வை பயந்து சந்தோஷத்தோடு, கல்யாணம் என்பது மாஷா அல்லாஹ் பயப்படுறது கொண்டும் இல்லை, நீங்க வாலிப வயசை தாண்டி தனிமையாக கழிச்சீங்க, இப்ப இன்றைய இருந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த வாழ்க்கையை நீங்க ஃபவுண்டேஷனை சரியாக உருவாக்கிட்டீங்கன்னா அது மாதிரி இனிமையான வாழ்க்கை எங்கேயுமே இல்லை. சிலாக்கள் சொல்லுவாங்க, நீங்க கல்யாணம் முடிக்க போறீங்களா, அந்த குழிக்குள்ள புல போறீங்களா, நீங்க புழுந்து பாருங்களேன், முடிச்சு பாருங்களேன்னுவாங்க. இதெல்லாம் போய் ஏண்டா நீங்க கல்யாணம் முடிச்ச ஃபர்ஸ்ட் டே உங்களோட ஃபவுண்டேஷனை சரியா போட்டுன்னு வைங்க. நாங்க 2 பேரும் வாழுவோம், எங்க 2 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து அல்லாஹ்வும் ரசூலும் தான். எங்களுக்கு இடையில ஏதாவது பேச்சுவார்த்தை வருதா, இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு பார்ப்போம், அதுபடி நாங்க முடிவெடுத்துட்டு வேலையை பார்ப்போம், விஷயம் முடிச்சு.
எனவே இந்த ஒரு முடிவுக்கு தான் இன்றைய தினம் சேரக்கூடிய மணமகனும் வரணும். அதே மாதிரி பெண் வீட்டாளர்களோட குடும்பத்தாளர்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க உங்களோட பெண்ணை இங்க அனுப்புற நேரத்துல சொல்லி அனுப்புங்க. இஸ்லாமிய முறைப்படி அதுக்கு முரண் இல்லாத முறைக்கு நீங்க வாழ்க்கையில நீங்க நடந்து கொண்டு போகணும்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பேர வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்துல சகோதரர்களே, நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடைபெற்று முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க எல்லாரும் எழும்பி போகாம இந்த மணமகனை சந்திச்சு அவருக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த துஆ ஓதணும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லது அட்லீஸ்ட் பாரக்கல்லாஹு லக என்ற துஆவையாவது நாங்க அவருக்கு ஓதணும். அப்படி நீங்க ஓதிட்டு போறதுதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்பது இந்த இடத்துல மறந்துவிடக் கூடாது. எல்லாம் வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் சேரக்கூடிய இந்த மணமகனையும் மணமகளையும் மௌத்து வரைக்கும் சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ்வதற்கும், நல்ல குழந்தை குட்டிகளை பெற்றது சாலிஹான ஒரு குடும்ப உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சோடிகளாக அல்லாஹு தஆலா மாற்றியருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய தினம் நடைபெற போகின்றது நிக்காஹ் மஜ்லிஸிலே மணமகனுடைய பெயர் முஹம்மத் மில்ஹார் மின்சாஃப் அஹமத், மணமகளுடைய பெயர் முஹம்மத் ஜாவிஸ் ஃபாத்திமா அஃப்ரா, மணமகன் சார்பிலே வரக்கூடிய சாட்சி MSM மும்தாஸ், மணமகள் சார்பாக வரக்கூடிய சாட்சி MSM நஸ்லிம். மஹர் விஃபரம் 2,81,500 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள். நடைபெறக்கூடிய இடம் நம்பர் 271 கீழ் 10B ஷேக் ஜமால்தீன் ரோட், மஹகுட, பேருவல். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனிஹில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நீங்கள் சொல்லுங்க. இவரை பார்த்து முஹம்மத் மில்ஹார் மின்சாஃப் அஹ்மத் ஆகி உங்களுக்கு எனது மகள் ஃபாத்திமா அஃப்ராவை 2,81,500 ரூபாய் பெறுமதியான 81,500 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை மகராக பெற்று சஃபையோடுகளை சாட்சியாக வைத்து மனப்பூர்வமாக மின்சஃப் அஹ்மத் ஆகி உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்துவிட்டு இதை மனப்பூர்வமாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் சொல்லுவோம் இந்த ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாஷா அல்லாஹ். بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. بارك الله لكم ولنا بارك الله لكم ولنا. الله بارك لهما، الله أدم حبهما، الله صلي وسلم على رسول الله. الله تب علينا، الله ارضى عنا، الله اهد خطانا على سنة نبينا. Let's raise our hands and make dua like the Prophet taught us, and with one voice let's all say Barakallahu lakuma wa baraka alaykuma wa jama'a baynakuma fi khair. Barakallahu lakuma wa baraka alaykum.
عليكما وجمع بينكما في خير بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير. We're here on this special day, our hearts are full of pleasure, a day that brings the two of you close together. We're gathered here to celebrate a moment you'll always treasure. We ask Allah to make your love last forever. Let's raise our hands and make dua like the Prophet taught us, and with one voice let's all say بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير. From now you'll share all your joys, through hardships support each other, together worshiping Allah, seeking His pleasure. We pray that He will fill your life with happiness and blessings, and grant you kids who make your home filled with laughter. Let's raise our hands and make dua like the Prophet taught us, and with one voice let's all say بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير. நிக்காஹ் மஜ்லிஸ் முடிஞ்சிட்டு அதில் கட்டாயம் பெண் வீட்டிலேருந்து வந்த ஆட்கள் நீங்கள் உங்களோட அந்த பொம்பளைகள்ட்டையும் கட்டாயம் சொல்லணும். இப்போ நிக்காஹ் முடிஞ்சிட்டு தானே அவங்களே நீங்கள் வீட்லேருந்து வரக்குள்ளே அந்த துவாவை ஓதி வாழ்ச்சி கூட்டிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு விட்ற நேரத்தில் வந்து அந்த பரக்கத்து வேண்டி ஓதுற அந்த துவாவை நாங்கள் அடிக்கடி அந்த மணமகள்கிட்டையும் சொல்லி கூட்டு வந்தால் மிச்சம் நல்லா இருக்கும். நீங்கள் போய்த்து உங்களோட பொம்பளைகிட்ட சொல்லலாம், பாரக் அல்லாஹு லக வபாரக் அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அதை ஓதி எல்லாரும் அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அது நீங்கள் கொடுக்குற பெரிய கிஃப்ட். அது சொல்லுங்க. பொண்ணு கிடைக்கிறது மிச்சம் குறைஞ்சது பாரக் அல்லாஹு லக்கன்னு சொல்லுங்க. சஃபே முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். From now you'll share all your joys, through hardships support each other, together worshiping Allah, seeking His pleasure. We pray that He will fill your life with happiness and blessings, and grant you kids who make your home filled with laughter. Let's raise our hands and make dua like the Prophet taught us, and with one voice let's all say بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير.